சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த அழகு பையன் எங்க போனானே தெரியலையே. பரவாயில்ல, பையன் இங்கதான் இருக்கானா? அழகு, வாங்க பெரியம்மா. என்னப்பா, உன் குழந்தையாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ என்ன கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம உம்முன்னு சோகமா ஊஞ்சல படுத்துட்டு இருக்க? அது பெரியம்மா கிட்ட நமக்கும் ஈசுக்கும் நடக்கிற சண்டையை சொல்லக்கூடாது. சோகமாலாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா, சும்மா கொஞ்சம் அசதியா இருந்தது, அதான் ஊஞ்சல்ல படுத்து கிடந்தேன். அப்படியாப்பா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ எந்த ஒளிவு மறைவும் இல்லாம என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும். என்ன பெரியம்மா? கதிர கல்யாணம் பண்ணிக்க அபிக்கு உண்மையிலே இஷ்டம் தானாப்பா? சொல்ல அழகு, கதிர கல்யாணம் பண்ணிக்க அபி மனசார சம்மதிச்சாலாப்பா? ஏன் பெரியம்மா இப்படி கேக்குறீங்க? வைஜெயந்தி சித்தி இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்றப்போ அபி நான் கதிர தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்டயே எழுதி காமிச்சிட்டாலே. அதுக்கப்புறமும் நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல பெரியம்மா. இல்ல அழகு, அது ஒண்ணும் இல்ல, நான் உன் அம்மா ரூம்ல தான் இருந்தேன், அப்ப அபியும் அங்க இருந்தா, ஏன் கதிரும் அங்கதான் இருந்தான். கதிரு அபியோட முகத்தை பாக்குறான், சிரிக்கிறான், ஆனா அபி அவனை கண்டுக்கவே இல்ல. அதான் என்ன ஏதுன்னு உன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன்பா. பெரியம்மா, அபி எப்பயுமே இப்படிதான். அவ இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் இப்படி நெருங்கி பழகுனதெல்லாம் கிடையாது. என்னோட அவங்க அக்காவோட சரி, அம்மா கிட்ட ரொம்ப நெருக்கமா இருப்பா. வேற ஆம்பளைகள்கிட்ட ரொம்ப பேசினது இல்லையா, அதனால உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாம ரொம்ப நிதானமா அமைதியா தான் இருப்பா. சட்டுன்னு அவ மனசுல பட்ட உணர்ச்சியெல்லாம் அப்படியே காமிச்சிட மாட்டா. அது மட்டும் இல்லாம நீங்களும் அம்மாவும் இருக்கிறப்போ உங்க ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி கதிரை பார்த்து சிரிக்கிறது அவளுக்கு வெக்கமா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால அவ கதிரை பார்க்காம இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சு நீங்க உங்க மனசை போட்டெல்லாம் குழப்பிக்காதீங்க பெரியம்மா. இவனை நாம குழப்பி விட வந்தா இவன் நம்மள குழம்பிக்காதீங்கன்னு சொல்றான். சிச்சி இல்லப்பா, நான் ஒன்னும் குழம்பிக்கலப்பா, என் மனசுல பட்டுச்சு, அதை கேட்டேன், அவ்வளவுதான்ப்பா. சரி, நான் வரேன்ப்பா. சரி பெரியம்மா. என்னது இது, பெரியம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஈசு சொன்ன மாதிரி ஒருவேளை அபி மனசுல சஞ்சீவ் தான் இருக்கானோ? நம்ம சொன்னதுனாலதான் அபி கதிர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலோ? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? மறக்க தெரிந்த மனமே உனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க அபிமா? தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாய, தவிக்குது. அங்க இருந்து இங்க வந்ததுக்கே தாகம் இருக்குது. இது அபிமா பதில் எழுதுற நோட்டாச்சே. என்ன இருக்குன்னு பாப்போம்.
இது உன் நோட்ல சஞ்சீவ வரைஞ்சிருக்கிற படம் இருக்கே, இது யாரு வரைஞ்சா? ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஓ, சஞ்சீவு அவர் படத்தை கொடுத்து உன்னை இப்படி வரைஞ்சி தர சொன்னாரா? அதனாலதான் வரைஞ்சியா? ஆ